சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது ஆள் ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. படம் சூப்பர்ண்ணா. சிம்ரன் மேம் பிரசன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கிறதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. படமும் நல்லா இருக்கு. அந்தகன் படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து இது அந்தகன் படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது, எங்கேயுமே லேக் இல்லை. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கொஞ்சம் லேக் இருக்கு. பட் ஓவரால் வந்து படம் நல்ல ஒரு என்டர்டெய்னரு. ஓப்பனிங்கில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். ஓப்பனிங்கில் வந்து ஒரு முயல் சீன் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் வயல்லலாம் முயல்லாம் கிடையாது, அதை கொஞ்சம் மாற்றி நம்புற மாதிரி வச்சிருக்கலாம். இன்னொன்று அதோட கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை தவிர படம் ஓவராலாக வந்து நல்லா தான் இருக்கு. பிரசாந்தோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒரு சில சீன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் நடிச்சிருக்கலாம். ஒரு சில அந்த பிளைண்டா வரக்கூடிய சீன்ஸ்ல சிம்ரன் ஆக்டிங் ரொம்ப வேற ரேஞ்சில் சூப்பரா இருக்கு. ஒரிஜினலுக்கு ஒரு 70 to 80% ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. படம் வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் தான். கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. படத்துக்கு வந்து பெரிய அளவு ஹைப் கொடுத்த அளவுக்கு இல்லைன்றாங்க, அது உண்மையா? இல்ல அவங்க ஹைப் கொடுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹைப் கொடுத்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அது ஒரிஜினலா நான் அந்த படம் பார்த்துட்டேன். நல்ல ஒரு கதை, ரொம்ப அருமையான கதை. அதை ஓரளவுக்கு டீசெண்டா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்னங்க, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு படம் போர் அடிக்காம போகணும், அது இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு பெருசா லேகலாம் இல்ல. படம் முடிச்சு வரும்போது ஒரு நல்ல ஒரு கதை பார்த்துட்டு வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா அவங்க வந்து தங்கலான் படத்தை கூட ரிலீஸ் பண்ணலாம்னு இருந்தாங்க. அது ஆமா. வந்து மேபி இந்த படம் டஃப் கொடுத்துருக்குமா? இல்ல ஆக்சுவலா இது இன்னைக்கே வந்து எந்த அளவுக்கு ஓடணும்லாம் எனக்கு தெரியாது. அவங்க ப்ராபப்ளி கோட்டு கூட ரிலீஸ் பண்ணி, ஐ மீன் கோட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு விஜய்க்காக எல்லாருமே ரசிகர்கள் பார்த்துருவாங்க. கூட ஒரு பிரசாந்த் நடிச்சிருக்காரு. ஸோ ஆடியன்ஸ் இவர் ஃபேஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு அந்த படம் ஓடி முடிஞ்சு ஒரு 1 மந்த்ல இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ஹைப் கிடைச்சிருக்கும். நிறைய பேர் மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. இந்த படம் பிரசாந்த் படம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பெருசா போல. அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிங் சொல்லவே வேணாம், எல்லாமே சோ குட். கூட சிம்ரன் மேம் வேற செம்மையா நடிச்சிருந்தாங்க. அவங்க ப்ளாட்டர் மாதிரி என்ன போட்டிருந்தா நான் இன்னும் நடிச்சிருப்பேன். ஆனா வந்து பரவாயில்ல. இப்போ வந்து அந்த சாங் லாஸ்ட்ல ஒரு சாங் போடுவாங்க பாருங்க, டான்ஸ் பண்ணுவோம், டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் செம்ம. இப்போ வந்து கோட்க்கு தளபதி கூட கூட ஒரு சாங் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கு. தமிழ் ஃபிளேவருக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஓப்பனிங்ல ஒரு முயல் சீன் மாத்திரம் வந்து ஓட்டல. பட் ஓவராலா தமிழ் ஃபிளேவருக்கு ஏத்தாப்புல தான் படம் இருக்கு. 90s ல பார்த்த ஒரு பிரசாந்த் மாதிரி இருக்காரா, இல்ல வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கா? இல்ல 90s இருந்து ஆல்மோஸ்ட் 25-30 இயர்ஸ் ஆகுது. அந்த அளவுக்கு யங் இல்ல. ஆக்டிங் வைஸ் அதுல பார்த்த ஒரு எனர்ஜி இருக்கா, இல்ல வந்துட்டு கொஞ்சம் டல்லா தான் இருக்கா? இல்ல ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொன்னு ஒரு தேவையில்லாம ஒரு ஹீரோ செமெல்லாம் காமிக்காம இந்த கதாபாத்திரம் என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சு. ஆமா, படம் வந்து நல்லா எங்கேஜிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா எங்கேஜிங்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லாக் இருக்கு. ஓவராலா படம் வந்து பார்க்கலாம், போர் அடிக்கல. கார்த்திக் சார் நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல பார்த்தது நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல வந்து பெருசா சாங்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பியானிஸ்ட்னால உங்களுக்கு அங்கங்க ஒரு பிட் சாங் மாதிரி வரும். அது வந்து கதை ஃப்ளோவோட அப்படியே போகுது. அது நல்லா தான் இருக்குது. காமெடி ரொம்பலாம் கிடையாது, சின்ன சின்ன காமெடிஸ் இருக்கு. பட் ஓவராலா என்டர்டைன்மெண்ட் வைஸ் எங்கேயுமே போர் அடிக்கல. மியூசிக்ல வந்து ஒரு பழைய கார்த்திகோட சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இடம் கிடைச்சிருக்காங்க அதை ப்ளே பண்றதுக்கு. அந்த இடத்துல அவங்க ப்ளே பண்ணாம விட்டாங்க. இன்னொரு இடத்துல ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலயும் ப்ளே பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்.